friends, welcome to my channel. மட்டர் பன்னீர் எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். மட்டர் பன்னீர் பண்ணதுக்கு 1 கப் அளவுக்கு மட்டர் ஃப்ரெஷ்ஷானது எடுத்து வச்சிருக்கோம். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோ. இதை இப்போ கட் பண்ணி போட்டுடலாம். ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, இதை இப்போ பொடிசாக கட் பண்ணி போட்டுடலாம். இஞ்சி இப்படி கட் பண்ணியாச்சு. இதை இது கூட சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம். ரவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. நம்ம இப்போ எந்த பாத்திரத்தில் பண்ணுவோமோ அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிட்டு எல்லா இடம் படுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை இதில் சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா லெவல் பண்ணிக்கலாம். மேலே ஒரு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாகிட்டு இருக்கு. உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சூடான பிறகு இதை உள்ளே வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கதை உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு
10 நிமிஷம் ஸ்லோவில் இருந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இதுக்கு இதே மாதிரி ஒரு குச்சி வச்சுக்கோங்க. இதை வச்சு இப்படி குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இது வெந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். வச்சு இதை வெளியே எடுத்துடலாம். ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பீஸ் போடு. இப்படி போட்டு எடுத்துக்கிட்டு எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் பீஸ் போட்டு எடுத்தாச்சு. அந்த பன்னீர் ரெடி. எவ்வளோ சாஃப்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.